லைஃப் இஸ் வெரி 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 அன்சர்டைன். வாழ்க்கையில் எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போது நியூஸ் எல்லாம் வீடியோஸ் ஒன்று மூணு நிறைய பார்த்துருக்கேன், 10 மேலே பார்த்துருக்கேன் வீடியோஸ். இது மாதிரி பொண்ணு கல்யாணத்தில் டான்ஸ் ஆடுவாங்க, சந்தோஷத்தில் டான்ஸ் ஆடுவாங்க. திடீர்னு ஒரு செகண்ட் மில்லி செகண்ட் சொல்லலாம், அந்த ஹார்ட் அட்டாக்கு மாரடைப்பு வரும், செத்துருவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நான் அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இவ்வளோ தான் வாழ்க்கையா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஜாதி பிரச்சனை, இவனுக்கு அழகான பொண்ணு கிடைக்கல, பண பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை இருக்குது. பட் வாழ்க்கை எவ்வளோ அன்சர்டைனில் என்ன எப்போ என்னாலும் நடக்கலாம். இப்போ இந்த முடி இருக்குல்ல, இந்த முடி, இந்த கண், இந்த வாய், இது எல்லாமே எந்து, கை கால்லாம் எந்து. இப்போ இது அடுத்த நிமிஷமும் சரி, அடுத்த செகண்டு இது வேலை செய்யுமா என்னாலே சொல்ல முடியாது. என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போது நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன். இப்போது நான் கீழே போய் வீட்டில் உக்காரேன்னா என்னால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக உக்காந்துருவேன். திடீர்னு தடுக்கி விழலாம். நான் நெகட்டிவாக பேசல. திஸ் இஸ் ஹவ் லைஃப் ஒர்க்ஸ். நம்ம எப்போவுமே ஒன்று நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் வேறு ஒன்று நடக்கும். அதான் நம்ம வாழ்க்கைன்னு நம்ம கடந்து போகணுமே தவிர சும்மா இருந்துடக்கூடாது. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். நமக்கு ஒன்று வேணும்னா அது நிறைய முயற்சி பண்ணணும், ரொம்பவே முயற்சி பண்ணணும், நம்ம ஃபுல் எஃபர்ட்ஸ் போடணும். அதெல்லாம் போட்டு கிடைக்காமல் போனால் அது நம்ம பிரச்சனை இல்லை, கடவுள் பார்த்துப்பாரு. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ எனக்கு தெரில, இயற்கையாச்சும் நம்புங்க. நீங்கள் எதனா ஒன்று பண்ணுறீங்க, உங்களுக்கு கிடைக்கலனா இயற்கையை நம்புங்க. அது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு திரும்பி வந்துடும். நம்ம போட்ட எஃபர்ட்ஸ் வீண் கிடையாது, எதுவுமே வீண் கிடையாது. போட்டிருக்கோம், கடைசியில் அது சம்மேஷன் சிம்பிள் தெரியும்ல, அது சம்மேஷன் சிம்பிள் நீங்கள் 0.02% போட்டிருந்தா கூட அது பண்ணி நமக்கு கிடைக்கலனா கடைசியில் அது சம்மேஷன் ஆகி நம்ம வாழ்க்கையை அதான் மாற்றும். யாருமே முயற்சி பண்ணாமல் விட்டுறாதீங்க. அதே மாதிரி லைஃப் வாழ்க்கையை என்னடா இந்த வாழ்க்கை இப்படி இருக்கே, நமக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே, மற்றவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களே, நம்ம ஏன் அவ்வளோ சோகமாக இருக்கணும்னு மட்டும் நினச்சிடாதீங்க. பிகாஸ் நான் நினச்சிருக்கேன், நிறைய பேர் பேகி பேண்ட்ஸு, நிறைய டிஷர்ட்ஸு, கலர் பிரிண்டட் டிஷர்ட்ஸ்லாம் போட்டு போவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மாதிரி பொறாமல் இருக்கு. என்னடா நம்ம இந்த ஷார்ட்ஸ் காட்டுற பாருங்க, இதெல்லாம் தெரில, சரி விடுங்க. இந்த மாதிரி ஷார்ட்ஸ் போட்டுருக்கோம், அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இப்படி இருக்கோம், நான் அவங்களாம் வேறு லெவலில் இருக்காங்களே, அப்படியே ட்ரெண்டிங்கில் இருக்காங்க எல்லாம் தோணும். பட் லேட்டரான அப்புறம் என்னோடய மனநிலை எப்படி மாறிச்சுன்னா, நானும் அவுத்து போட்டு தான் குளிக்க போகிறேன், அவனும் அவுத்து போட்டு தான் குளிக்க போகிறான். அதை ஏன் சொல்லணும்னா, ஆன் தி பாயிண்டில் நீ சொன்னால் தான் உங்களுக்கு மற்றவங்களுக்கு புரியும். இது ரூடாக இருக்கலாம், பட் இதுதான் உண்மை. அவனும் அப்படி தான் குளிக்க போகிறான், நானும் அப்படி தான் குளிக்க போகிறோம். அவனை பேகி பேண்ட் போட்டு குளிக்க போகிறான்னா, நானும் பேகி பேண்ட் குளிக்க போகிறேன்னா அது வேஸ்ட்டு. ஸோ லைஃப் இஸ் வெரி அன்சர்டைன். நிலையற்ற வாழ்க்கையில் நம்ம அவனுக்கு இப்படி இருக்கே, இவனுக்கு இப்படி இருக்கேன்னு பொறாமப்பட்டு வரதை விட, நம்ம என்ன கிடச்சிருக்கோ அதை நம்ம அனுபவித்து, என்ன நமக்கு தலையெழுத்தும் நம்ம நிர்ணயிக்க முடியாது, என்ன வேணாலும் மாறலாம். ஆனால் திருவள்ளுவர் சொல்ல ஒரு குறள் மறந்துச்சு, பட் நமக்கு தலையெழுத்தே விதியே வேறு இருந்தாலும் நம்ம மதியால் மாற்றிடலாம், நம்ம முயற்சி போட்டால் மாற்றிடலாம். நமக்கு ஒரு விதி எழுதிருக்கு, இதான் நடக்கணும்னு இருக்குது, பட் என்னால் அந்த விதியை என்னோடய முயற்சியால் மாற்றலாம் அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. அது ஏற்ற மாதிரி நம்ம கையில் எதுவுமே இல்லை, என்னால் எதுவுமே மாற்ற முடியாது. எதுவுமே மாற்ற முடியாது. நான் ஒரு சின்ன பையன், 17 வயசு ஆகிற ஒரு சின்ன பையன், என்னால் எதையுமே மாற்ற முடியாது. பட் என்னால் என்ன பண்ண முடியும்னா, என்ன ஃப்யூச்சரில் நான் மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு அறிவுள்ள மனிதன் என்ன பண்ணணும்னா, இப்போ நான் அதை சரி பண்ணணும், என்னை மாற்றிக்க. நான் இப்போ என்னை நான் மாற்றி நான் பண்ணேன்னா, நாளைக்கு என்னால் சில விஷயங்களை மாற்ற முடியும். அது நான் முதலமைச்சராகி உலகத்தை மாற்றலாம், பிரசிடெண்ட் ஆகி உலகத்தை மாற்றலாம், அரசியல்வாதி என் நாட்டை மாற்றலாம், வீட்டை மாற்றலாம், என்னோடய தெருவை மாற்றலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் அது இப்போ எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. லூஸ் மாதிரி பேச நினைக்கிறீங்களா? உங்களுக்கு இப்போ புரியாது, சில நேரத்தில் கொஞ்ச நாள் கழிச்சு புரியும். வென் யூ அட்டைன், என்னுடைய மனநிலை இங்கே அடையும் போது நான் என்ன பேசணும்னு உங்களுக்கு புரியும். வாழ்க்கையில் எதையுமே நம்ம கிடைக்கலன்னு கஷ்டப்படக்கூடாது. இருக்கிற விஷயம் நிலையேற்றுறது. இப்போ என்கிட்ட என்னோடய எண்ணம் இருக்குது, இப்போ என்கிட்ட எண்ணம் இருக்கு, எனக்கு ஒழுங்காக சொல்ல தெரில. இப்போ என்கிட்ட இருக்க விஷயத்தை நினச்சி அது இருக்கும்போதே நம்ம அனுபவிச்சுக்கணுமே தவிர இல்லாத விஷயத்துக்கு கஷ்டப்படக்கூடாது. பிகாஸ் ஒன்ஸ் இருக்கிறதே நமக்கு இல்லாமல் போனால் அது கிடைக்கிற வழி ரொம்ப ரொம்ப பெரிய வழி. இப்போது என் தம்பி இருக்கான், என் தம்பி இப்போ எனக்கு நிறைய வேலை செய்கிறான். ஒரு வேளை எனக்கு என் தம்பியே இல்லாமல் இப்போ எல்லா வேலையும் நான் தான் செஞ்சுருக்கணும். எனக்கு தண்ணி கூட என் தம்பி தான் எடுத்துன்னு வருவான். இப்போது அந்த ஒரு விஷயம் என் தம்பி எனக்கு பிறக்காமல் இருந்திருந்தால் நான் எவ்வளோ நானே போய் எழுந்து போயிருக்கணும். ஸோ எல்லாத்தையும் நம்ம
இது என்ன சொல்லலாம், இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்கும், கிராட்டிடியூட். எல்லாத்துக்குமே வந்து நம்ம நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும். எங்கள் தாத்தா எனக்கு வாரம் வாரம் 100 ரூபா தருவார், அதுக்கு நான் நன்றி உணர்ச்சியாக இருக்கேன். எங்கள் அப்பா எனக்கு சோறு போகிறார், அதுக்கு நான் நன்றி உணர்ச்சியாக இருக்கேன். ஸோ எனக்கு என்ன வேலை, படிக்கிறது தான் என் வேலை, படிச்சுட்டு இருக்கேன். நீங்களும் படிக்கிறீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ படிங்க, உங்களுக்கு என்ன வேலையோ செய்யுங்க. கடவுள் வந்திருக்காரு, ஒன்று தருவார், அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். தட்ஸ் அபவுட் தி வீடியோ. இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல, பட் சம்மோ இது போடணும்னு நினச்சேன், போட்டேன்.